வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் 2.0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து நான் அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, இல்லை என்னோடய ஓல்டு ஃபாலோவர்ஸ் என்ன பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் யாருன்னு. ஸோ இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷனோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். என் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேமா. நான் வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போவும். என்ன ஆச்சு என்னோடய பழைய யூடியூப் சேனல் அப்படின்றது நிறைய பேர் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அதை வந்து என்ன ஆச்சு அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் வந்து கரண்ட்டாக என்னோடய நியூ யூடியூப் சேனல் என்ன அப்படிங்கிறதையும் வந்து நான் வந்து இதில் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ புதுசாக என் சேனல் வந்து பார்க்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பழைய சேனலுக்கு என்னாச்சு, இப்போ ஏன் இந்த புது சேனல் அப்படின்றது எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே. ஹலோ எவ்ரிவன். ஸோ என் பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரேமலதா. நான் வந்து பிரேமா டைரிஸ் அப்படின்ற யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா நான் ரன் பண்ணிகிட்டு இருந்தேன். ரன் பண்ணிவிட்டு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அது என்ன ஆச்சு அப்படின்றது வந்து நிறைய பேர்த்துக்கான வந்து கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஸோ அந்த கேள்விகளுக்கான பதிலாகவும் இருக்கட்டும், அண்ட் என்னோடய க்ரோத் வந்து இன்னும் நான் என்ன பண்ணுறேன் என்ன அப்படிங்கிறத வந்து இதில் நான் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் சேர்ந்த பொண்ணு தான். எனக்கு கல்யாணம் ஆகி நாங்கள் இங்கே வந்து நார்த் சைடில் ஒரு மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வசிச்சுட்ருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கனவுகள் இருக்கும், ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும். அவங்களால முடியலனாலும் அதை அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கடைசியில் வெற்றி கிடைக்கும் போதோ இல்லை அவங்க ஒரு இலக்கு அடையும் போதோ அவங்களுக்கு வந்து தெரியும் இதுதான் அவங்களுக்கான சரியான பாதை அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து என்னோட பாதை நான் போகிற விதம் வந்து சரி அப்படின்னு எனக்கு தோணுன ஒரு கட்டம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, நான் மீடியான்ற ஒரு ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது தான். என்ன ஆச்சுன்னா, நான் ஸ்டார்டிங்கில் எனக்கு ஆக்டிங்லாம் தெரியாது. என் குடும்பத்தில் யாருமே ஆக்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் யாருமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வந்தது. ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா டப் ஸ்மாஷ் அண்ட் டிக்டாக் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த காலத்துலேருந்தே நான் வந்து என்னோடய பயணத்தை வந்து நான் ஆரம்பித்தேன். ஆனால் அப்போ என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து போதிய குடும்பத்து சப்போர்ட் கிடையாது. அண்ட் ஒரு ட்ரஸ்டபிள் பர்சன் கிடையாது, ஒரு கைடன்ஸ் கிடையாது. அந்த மாதிரி இருந்த ஒரு நிலைமை. ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னா, நான் க்ரியேட் பண்ணி என்னோட டிராஃப்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணி வச்சுப்பேன். ஒன்லி இந்த வாட்ஸ்அப்பில் மட்டும், அப்போல்லாம் இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஸோ வாட்ஸ்அப்பில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அதில் என்னோடய அக்கா வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ஓகே நமக்கும் ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்குது, நம்மளும் எதுவும் நல்லா பண்ணுறோம், ஒரு வீடியோ ரீல்ஸ் இருக்கட்டும் அப்படின்ற ஒரு நாலேஜ் கிடைச்சிது. அண்ட் வந்து அதை நான் கண்டினியூவும் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் அண்ட் வந்து யூடியூப்பில் சாதாரணமாக அப்போல்லாம் ஒரு 50 சப்ஸ்கிரைபரே இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் தான். அந்த ஒரு நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நான் வ்ளாக்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா லைக் வந்து நிறையா வியூஸ் இல்லை, நான் யாருன்னு தெரியாது, எனக்கு சரி கண்டென்ட் போட தெரியாது, எடிட்டிங் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அனுபவமான ஒரு வீடியோ போடும்போது ஒரு கரெக்ஷன்ஸ் வந்து பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியெல்லாம் சொல்லும்போது நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க ஆரம்பித்தேன். அப்படியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்ட்ரு ஆக ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து என் கணவரோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப கிடச்சிது. உன்னால் முடியும், நீ இந்த ஃபீல்டில் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அவர் அந்த ஃபீல்டில் இல்லை, அவருக்கு அதில் விருப்பமும் இல்லை அவர் பண்ணுறதுல. பட் வந்து நான் பண்ணுறதுல வந்து ஒரு நாளும் நீ இப்படி பண்ணாத, இதில் வேணாம், சினிமா துறை வேணாம், மீடியா ஃபீல்டு வேண்டாம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எனக்கு சொன்னதே கிடையாது. ஸோ அது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமைஞ்சுது. அந்த மாதிரி ஒரு இது வந்து அமைஞ்சுது. ஸோ அது வந்து அவரோட சப்போர்ட் மூலிமா பார்த்திங்கன்னா என்னோடய க்ரோத் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆச்சு. டவுனே ஆகலை. நான் காப்பிரைட் அப்படின்ற ஒரு இஷ்யூனால வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டவுன் ஆனோம். மீடியா சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா என்னோட நாலேஜ் பொறுத்த வரைக்கும் மற்றவங்க வீடியோ எடுத்து போட்டாலோ இல்லை குறிப்பிட்ட பாடல்களை நம்ம வந்து போஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து காப்பிரைட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு நாலேஜ் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி பெருசாக நான் ரிசர்ச் எதுவும் பண்ணலை. அதுதான் ஆக்சுவலி உண்மை. என்னாச்சு, நாங்கள் வந்து எங்களோட சொந்த வீடியோஸ் மட்டும் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி, வேலை செய்கிற இடத்துல ஃபேமிலி, இந்த மாதிரி நிறையா ஆட்டோமேட்டிக்காக வர சப்ஸ்கிரைபர் வீடியோ பார்த்து வியூஸ் போகிறதுனால இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தாங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா என்னோடய ஆஃபீஸில் எனக்கு வந்து ரொம்ப அப்ரிஷியேஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி என் ஹஸ்பண்டும் என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கொஞ்சம் பேர் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறைய ஐடியா வர ஆரம்பிச்சது. நான் நிறைய கல்ச்சுரல்லாம் கூட கலந்துப்பேன். அப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு பிக் பாஸ் அப்படின்ற ஒரு இது வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் சீசன் 1லேருந்து பார்த்துட்ருக்கேன்.
சீசன் 1லேருந்து இப்போ சீசன் 9 வரைக்கும் எல்லா ஷோவுமே பார்ப்பேன். அப் டு ஓவியாலேருந்து இறுதி வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே பட் ஆஸ் அ ரிவ்யூவராக எனக்கு வந்து ரிவ்யூ போட தெரியல. அதுதான் ஆக்சுவலி உண்மை. நிறைய பேர் போடுவாங்க, நம்மளும் போடலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் எனக்கு இருந்துச்சு. பட் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எனக்கு எடுக்க தெரியல. எப்படி போடுறது, எப்படி எடிட் பண்ணுறாங்கன்னா நான் பார்த்தேன். பட் வந்து எனக்கு அதுக்கான நெக்ஸ்ட் ஆனால் ஏதோ ஒரு எண்ணம் இந்த சீசனுக்கு வந்து எனக்கு வந்து போடணும்னு தோணுச்சு. நான் என்னோட மொபைலில் நான் டேப் வச்சுருக்கேன். அதை ஸோ அதில் கேப்சர் பண்ணி நான் போட்டுட்ருந்தேன். சில சாங்ஸ் எல்லாம் வச்சு மட்டும். அது மூலிமா எனக்கு வந்து கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆனாங்க. ப்ளஸ் நான் டேக் பண்ணும்போதும் காப்பிரைட்ஸ் கொடுக்கும்போதும் அந்த தனியார் தொலைக்காட்சியை சேர்த்து தான் நான் வந்து போடுவேன். ஏன்னா எனக்கு தெரியும் காப்பிரைட்ஸ் வந்துடும்னு. போட்ட உடனே எனக்கு காப்பிரைட்ஸ் வரும், நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். சரி அது சாங்குக்கு தான் வந்து காப்பிரைட்ஸ் கொடுக்குறாங்க, அந்த பாடல் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாதுன்னு ரிமூவ் பண்ணிடுவேன். பட் ரொம்ப நாலேஜ் கிடையாது அப்போது, அந்த டைமில் இல்லை. நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் ரெகுலராக லைவ் வர ஆரம்பித்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு நைட்டும் பகலுமா ஒர்க் பண்ணேன் அதுக்காக, அந்த ஒரு ரிவ்யூஸ்க்காக. நான் என்ன அந்த சேனலை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ரெகுலராக என்னோட லைவுக்காக வெயிட் பண்ணாங்க நான் ரிவ்யூ பண்ணுறத வச்சு. நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி போடல, எல்லாருக்குமே வந்து ஜென்ரலாக தான் போட்டேன். என்ன ஆச்சுன்னா அன்றைக்கி தான் இது நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன். இப்போது எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. மனசு நிறைய சந்தோஷம். நமக்கு வந்து ஒரு 8000 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. நம்ம வந்து பிக் பாஸ் முடிஞ்சோம் அதை கண்டினியூ பண்ணணும். அடுத்து குக்கு கோமாளி பற்றி, இல்லை ஜோடி ஆர் யூ ரெடி பற்றி, இல்லை அடுத்த விஷயங்களை பற்றி நம்ம வந்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வந்துச்சு. இந்த ஒரு வீடியோ வந்து எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, மெயில் வந்துச்சு ஆக்சுவலி. நான் வந்து அதை உங்களுக்கு இங்கே ஸ்க்ரீன்ஷாட்டாக போடுறேன். எனக்கு வந்து யூடியூப்லேருந்து வந்துச்சு. Your channel got terminated. யுவர் சேனல் காட் டெர்மினேட்டட்னு வந்ததும் ரெகுலராக எனக்கு அந்த மாதிரி அப்பப்போ வரும், இந்த மாதிரி லைக் காப்பிரைட் இஷ்யூன்னு. ஸோ நம்ம அந்த பர்டிகுலர் வீடியோ ரிமூவ் பண்ணால் வந்து அந்த வீடியோ ரிமூவ் ஆச்சுன்னா காப்பிரைட் இஷ்யூ போயிடும். அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் டெர்மினேட்டட்னு வந்தனையும் சேனலுக்குள்ளே போகிறேன், யூடியூப் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸ்டுடியோக்குள்ளே போகிறேன், யூடியூப் ஸ்டுடியோவில். அதுலேயும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுக்கிறது, யார்கிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல. என் ஹஸ்பண்டும் ரொம்ப பதட்டம் ஆகிட்டாங்க. நானும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரொம்ப அப்செட் ஆகிட்டு எல்லாம் மெயில் பண்ணுறோம், வீடியோ பார்க்குறோம், யூடியூப்பில் போக முடியல. பழைய வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தா, நான் போஸ்ட் பண்ண ஒரு பிக் பாஸ் சம்மந்தமான எல்லா பாட்டுக்கும் எல்லா வீடியோஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ஸ்ட்ரைக் வந்தாலும் எனக்கு தெரியும் 3 ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுன்ற மாதிரி என்னோட நாலேஜ். பட் இது வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் போட்ட கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோஸ் இருக்கும். அதுவும் மெயினாக ஷார்ட்ஸ் தான், வீடியோஸ் எதுவும் கிடையாது. வீடியோ எனக்கு தெரிஞ்சு 1 or 2 வீடியோஸ் தான் இருக்கும். அதுவும் 1 மினிட் தான். மினிட் ஸ்ட்ரைக் அப்படின்றது கொடுத்ததும் என்னாச்சு, சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. சேனல் வந்து டோட்டலாக ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். கஷ்டப்பட்டு மீதி அந்த 5000 to 4000 சப்ஸ்கிரைபர் வந்து இந்த பிக் பாஸ் மூலிமா வந்தாலும் அது நான் எஃபோர்ட் போட்டனால தான். நான் அவங்க வீடியோ போட்டது தப்பு தான். பட் வந்து அது அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு வீடியோக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருந்து எனக்கு வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன், நான் நெக்ஸ்ட் டைம் போட்டுருந்துருக்க மாட்டேன். பட் இது என்ன ஆகிடுச்சு, டைரெக்டாக ஸ்ட்ரைக் எல்லா வீடியோக்கும் கொடுத்தனால ஒரு 100 வீடியோ ஐ திங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க டைரெக்டாக. ஸோ வந்து சேனல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைமில் என்ன ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அந்த ஒரு 2 to 3000 சப்ஸ்கிரைபர் வந்து என்னோட ஓன் வீடியோவால், என் ஹஸ்பண்ட் சப்போர்ட்னால நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணோம். அது வந்து சுத்தமாக இப்போ இதனாலையும் போயிடுச்சுன்றது வந்து ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு. என்னாச்சு, சரி நடந்துருச்சு, நம்ம வந்து யூடியூபுக்கு மெயில் பண்ணுவோம், இந்த மாதிரி கேட்போம், எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சேனல் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுங்கள். அவங்களும் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஸ்ட்ரைக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அரேஞ்ச் நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒன்றரை ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் 2மே ட்ரை பண்ணோம். பட் சேனல் சைட்லேருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்க மில்லியன் கணக்கில் வச்சுருக்காங்க, நமக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அண்ட் வந்து இமெயில் யூடியூப்புக்கும் நாங்கள் போட்டோம். ஸோ 90 நாளைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிடும், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. நவம்பர் 21 இது வந்து ஃபுல்லாக நடந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து டிசம்பர் 21 ஜான் அண்ட் பிப்ரவரி டில் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம். ஸோ பிப்ரவரி ஃபுல்லாக வரைக்கும் முடிஞ்சும் 90 டேஸ்க்கும் சேனல் வந்து சுத்தமாக ஓப்பன் ஆகலை. அதில் வந்து நிறையா ரெக்வஸ்ட்லாம் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுங்கள், ரிமூவ் ஆகும். நிறைய யூடியூப் சேனல் ரிசர்ச் பண்ணோம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேனல் ஸ்ட்ரைக் ரிமூவ் ஆகிடும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் அதை ட்ரை பண்ணோம். பட் வந்து நோ ரெஸ்பான்ஸ் யூடியூப் சைட்லேருந்து. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது.
பட் வந்து நல்லா தெரிஞ்ச ஒருத்தரே வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறேன்னு நானும் கேட்கல ஆக்சுவலி. ஏன்னா அவங்க எதுவுமே சொல்லாதப்போ நான் எப்படி கேட்க முடியும்? ஸோ நானும் கேட்கல, அவங்களும் வந்து அதை பற்றி பேசல. ஸோ அது அது வந்து ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அண்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் என் ஹஸ்பண்ட்லாம் கண்டினியூவாக இமெயில் போட்டுகிட்டே இருந்தார். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. எனக்கு நீ இன்னொரு சேனல் ஆரம்பி, உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது வந்து நியர்லி 4 months டைம் எடுத்துருச்சு. ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு உருவாக்குறோம்ல. ஒரு 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 சப்ஸ்கிரைபரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்ன் பண்ணுற மணி மாதிரி தான். கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறோம் அவங்கள. பல விஷயங்கள், பல வருத்தங்களை கடந்து தானே வந்தாகணும். ஸோ வந்து மூவ் ஆன் ஆகி வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி இதுதான் நடந்துச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த சேனல் வந்து புதுசாக நான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிது அப்படின்னா நீங்கள் எப்படி என்னை சப்போர்ட் பண்ணீங்களோ பழைய சேனலுக்கு, அதே மாதிரி இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இது நிஜமாக என் வாழ்க்கையில் நடந்தது தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்டோரியாக. ஸோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இதுதான். பட் நம்ம விழுந்தாலும் எழுந்து வருவோம் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரே குறிக்கோளாக இருந்துச்சு. ஸோ உங்களோட சப்போர்ட் என்னோட சேனலுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். மகிழ்விப்போம், மற்றவர்களை மகிழ்வித்து வாழ வைப்போம். நன்றி.